अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुर्रि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இறுதி தூதராகவும் நம்முடைய உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக, இறைவனை நின்று வணங்கியவர்களாக, நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்துடைய 2/3 பகுதியை நாம் எல்லாம் கடந்து விட்டோம். இன்னும் ஒரே ஒரு பகுதி, 3/2 பகுதி நிறைவு பெற்றது. இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கு. இந்த கடைசி ஒற்றைப்படை நாட்களை நெருங்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் ஏற்படும். யார் இறைவனை முழுமையாக நம்பி அவனை ஏற்று அவனுடைய கட்டளைக்காக இறைவனுடைய அந்த அச்சத்தை பெறுவதற்காக நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கு 2 மகிழ்ச்சிகள் ஏற்படும். இந்த உலகத்தில் நிறைய பேர் விரதம் என்ற பேர்ல இருக்கிறாங்க. நோன்பு வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்களா இல்லையா? காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த 2 மகிழ்ச்சி கிடைச்சிடாது. நாம் மட்டும் இல்லை, மாற்று மத சகோதரர்கள் கூட என்ன பண்றாங்க, விரதம் வைக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியை போனா, தன் நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சுல, அப்போ ஒரு நம்மளே அறியாமல் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருதா இல்லையா? காலையிலிருந்து உண்ணாமல் பருகாமல் இறைவனுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒருவித இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும். தண்ணியை எடுக்கும், பேரிச்சம்பழத்தை எடுத்து பார்ப்போம், கஞ்சியில் என்ன பண்ணுவோம், வடையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு வழி பண்ணுவோம்ல. ஏன்னா ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி, நோன்பு திறக்க போறோம், அதனுடைய நேரம் வந்துடுச்சு, இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய வேலை வந்துடுச்சு என்று நாம் அதில் ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்னது, நாளை மறுமையை இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இதற்குண்டான கூலி அல்லாஹ் கொடுப்பான்ல, அந்த மகிழ்ச்சி 2வது மகிழ்ச்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இந்த உலகத்தில் நோன்பு நோக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சி கிடைச்சிடாது. முதல் மகிழ்ச்சி வேணா கிடைக்கும், ஏன்னா நோன்பு திறக்கும் போது விரதத்தை முடிக்கும் போது ஒரு உணவை எடுத்து உண்ணக்கூடிய நேரத்தில் அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஆனா 2வது மகிழ்ச்சி இருக்குல்ல, நாளை மறுமையில இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவன் கொடுக்கக்கூடிய கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் நிற்போம்ல, அந்த மகிழ்ச்சி என்பது யார் இறைவனை மட்டும் வணங்கி அவனுடைய தூதரை மட்டும் பின்பற்றி யார் இந்த கொள்கையை சரியாக விளங்கி அல்லாஹ்விற்காக இந்த நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது.
இப்போ அந்த மகிழ்ச்சியையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த செய்தியை நம்ம சொல்றோம். முதல் மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கும், தினமும் கிடைக்கும். மற்ற காலங்களில் கூட சாப்பிடாம இருந்துட்டு திடீர்னு சாப்பாடை பார்த்தோன்னா ஒரு வித சந்தோஷம் வரும். ஆனால் நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு, ஏகத்துவத்தை ஏற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில 1904வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ஒரு நினைவூட்டலாக இன்றைய தினம் சொல்லி நம்முடைய உரைக்குள்ள போகும். அல்லாஹ்வுடைய அருளால் கடந்த சில தினங்களாக அமல்களை பாதுகாப்போம் என்ற தலைப்புல என்னென்ன அமல்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களை அழிக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்கு, அதிலிருந்து எப்படி நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்த ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல சிலரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அவங்க என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், அவர்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். யதுன யௌமல் கியாமத்தி வி அசனாத், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மறுமையில் அவர்கள் சிறந்த நன்மைகளோடு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, இறைவனுடைய வகை செய்தி. நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தில் சிலரை நான் அறிந்திருக்கிறேன், அவங்களை எனக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாளை மறுமையில் வரக்கூடிய நேரத்தில் சிறந்த நன்மைகளோடு வருவாங்க. தொழுகை, நோன்பு, இன்ன பிற அமல்கள் செய்து அவருடைய நன்மைகளுடைய மூட்டையோட அவங்க வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அவருடைய நன்மைகள் இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தோட விளக்குறாங்க. அம்சாலி ஜிபாலி திகாமை பிபாப், அவர்கள் திகாமா என்ற மலை தொடர் அளவிற்கு நன்மைகள். ஒரு மலை இல்லை, ஒரு சிங்கிளா இருக்கக்கூடிய மலை கிடையாது. திகாமா என்பது ஒரு மலை தொடர், அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றோம்ல, அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அதுபோல சில மனிதர்கள் நாளை வருவாங்க, திகாமாவுடைய மலை தொடர் அளவிற்குண்டான நன்மைகளோடு அவர்கள் வருவாங்க. எந்த அளவுக்கு பாருங்க சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல சில பேர் இருக்கிறாங்க, நல்ல அமல்களோட வருவாங்க, திகாமா மலை தொடர் அளவுக்குள்ள அமல்களோட வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவர்களுடைய அந்த அமல்களை தூசுகளை தட்டி விடுவது போல் தட்டி விட்டுருவான். அவ்வளவு நன்மைகளோட, ஒரு மலை தொடர் போன்ற நன்மைகளோட வரக்கூடிய அந்த நபர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் என்ன பண்ணுவானா? தூசுகளை தட்டி விடுவது போல் தட்டி விட்டுருவான். நம்ம டேபிள் எல்லாம் பார்த்தா தெரியும். கடையை திறந்தோன்னா நம்முடைய டேபிள் இருக்கும்ல, வேலை அலுவலகத்தில் இருக்கும். போனீங்கன்னா அப்படியே லைட்டா அந்த தூசு வந்து படர்ந்து இருக்கும். எடுத்த உடனே ஏதாவது துணியை வச்சு இல்லை கரிசி வச்சு தட்டிட்டு தான் உட்காரும். அதுபோல அல்லாஹ் என்ன பண்ணிடுவானா? இந்த மலை தொடர் போல இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தூசிகளை தட்டி விடுவது போல் தட்டி விட்டுருவான். உடனே சௌப் அன்றலில்லா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, யார் அந்த துர்பாக்கியசாலி? அவ்வளோ நன்மைகளோடு வந்துட்டு அந்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லாஹ் தூசுகளை தட்டி விடுவது போல் யாரை தட்டி விடுவான்? அவர்கள் யார் என்று சௌப் அன்றலில்லா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய தோள்களில் இருந்து வந்தவங்க, அவ்வளவு நெருக்கமான நபர்கள், உங்களோட இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களுடைய தோள்களில் இருந்து வந்தவங்க. நீங்கள் எப்படி இரவில் நின்று வணங்குகிறீர்களோ அதுபோல அவங்களும் வணங்குவாங்க. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹாபாக்களை போன்றவர்கள், இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள், உங்கள் தோள்களிலிருந்து வெளிப்பட்டவர்கள், அவ்வளவு சஹாபாக்களோட நெருக்கமான மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தனிமை என்று வந்துட்டால், மக்களோடு இருக்கும்போது அவரை மாதிரி ஒரு இபாதத்தான மனுஷன் இல்லை என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். பார்த்தாலே என்னது, ஒரு முகமத்தா இருக்கிறாரு, நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரு, தொழுகையில் சரியாக நடக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் தோணும். நம்ம வெளி தோற்றத்தை தானே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை பார்க்கல.
அல்லாஹ் எதை பார்க்கிறான்? மக்களோடு இருக்கும் போது ஒரு நடிகனை அல்லாஹ் விரும்பல. அவர் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுறார். மக்களோடு இருக்கும்போது நன்மை செய்கிறார், இரவு நின்று வணங்கக்கூடியவராக இருக்கிறார். நாம ரமலான்ல மட்டும்தான் வணங்குவோம், அப்படிதானே? இரவு தொழுகை என்பது ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான். மற்ற நேரங்களில் ஃபர்லான தொழுகையே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனா அவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் இரவில் நின்று வணங்குவாங்க. அவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தனிமை என்று வந்துட்டால் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நபர்கள் தான் நாளை பல நன்மைகளோட, மலையளவு நன்மைகளோடு வந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அவர்களுடைய அமல்களை, தூசுகளை தட்டி விடுவது போல் தட்டி விட்டுருவான். அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. இதில் நமக்கு பெரிய படிப்புனே இருக்குதா இல்லையா? ஒவ்வொருவரும் யாரையும் திரும்பி பார்க்க தேவையில்லை, நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்முடைய நிலைமை என்ன? பள்ளியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, வீட்டில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, அதுவும் தனியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு இருக்குதா இல்லையா? நம்முடைய செயல்பாடுகள் யாரும் பார்க்கல, இப்போ யார் என்ன பார்க்கிறா? படைத்த ரப்புல் ஆமீன் பார்க்கிறான் என்ற அச்ச உணர்வு நமக்கு வரணுமா இல்லையா? நோன்புடைய நோக்கமே அதான, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாறணும். எல்லா நேரங்களிலும் ஏதோ தொலை வந்துட்டோம், ரமலான் மாதம் மட்டும் வந்துட்டோம், அப்போ மட்டும் இபாதத்தா இருப்போம், முடிஞ்சவனே திருப்பி பழைய நிலைக்கு போயிடுவோம். என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ, என்னென்ன மோசடி பண்ண முடியுமோ, என்னென்ன தனிமையில் நம்முடைய வரம்புகளை மீற முடியுமோ எல்லாம் செஞ்சிடலாம். இங்கே வரும்போது, இங்கே தொழும் போது ரமலான் மாதத்தில் மட்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ இது போன்ற நபர்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? தூசுகளை தட்டி விடுவது போல் தட்டி விட்டுருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ சிந்திச்சு பாருங்க, நாம் தனிமையில் இருக்கும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இல்லை அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்ற அந்த சிந்தனை, அந்த இறையச்சம் எங்கே இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாளை மறுமையில இதற்குண்டான விசாரணை எனக்கு செய்யப்படும், அங்க நான் பதில் சொல்லாம கடந்து போக முடியாது. உலகத்தில் வேணா யாரை வேணா ஏமாத்திடலாம், நம்மளை ஏமாத்திக்கலாம், நம்முடைய குடும்பத்தாரை ஏமாத்திடலாம், இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏமாத்திடலாம், எல்லாம் பண்ணிடலாம். நாளை மறுமையில ஒரு நாள் இருக்கு, அங்க யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் போகணும். உங்கள் கைகள் செய்த தவறை, உங்களுடைய கண்கள் செய்த தவறை, உங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்த தவறை, இன்னும் என்னென்ன வழியெல்லாம் நாம் தவறுகள் செய்தோமோ எல்லா தவறுகளும் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் எடுத்து காட்டுவான். என்ன செஞ்ச, இந்த நேரத்தில் இது விஷயத்தில் என்ன செஞ்ச என்று அல்லாஹ் நாளை மறுமையில் ஒவ்வொரு தவறாக எடுத்து காட்டினா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அந்த தனிமை என்று வந்து விட்டால் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம், ரமலான்ல நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். இந்த ரமலான்லதாவது நம்ம என்ன பண்ணோம்? அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை அஞ்சி தனிமை என்று வரக்கூடிய நேரத்தில் நாம் சரியான நிலைப்பாட்டில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, எப்படி மக்கள் எல்லாம் இருக்கும்போது நம்முடைய நிலைப்பாடு இருக்குதோ, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறோமோ, அதே போல தனிமையிலும் நாம் என்ன பண்ணோம்? சரியாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபி தோழர்கள் சொல்றாங்க, அதரூன மல் முஃப்லிஸ். முஃப்லிஸ் யார் தெரியுமா? இது வேற செய்தி. முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க. முஃப்லிஸ்னா யாரு? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் இடத்துல பொருளாதாரமோ தினார்களோ இல்லையோ அவங்க தான் திவாலாகி போனவங்க. முஃப்லிஸ் என்ற அரபி வார்த்தைக்கு என்ன பேரு? திவாலாகி போனவங்க. ஓட்டாண்டின்னு சொல்லுவோம்ல, ஒன்றும் இல்லாத பைய நம்ம சொல்லணும்னா, இருந்து வாழ்ந்து கெட்டவன்லாம் சொல்லுவோம்ல, எல்லாம் இருக்கும், பரம்பரை பரம்பரை பணக்காரனா இருந்தான், இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், ஓட்டாண்டியே நிற்கிறான், இப்படிலாம் சொல்லுவோம்ல நம்ம பேச்சு வழக்கில்.
இது போல ஒரு வார்த்தை. யாரிடத்துல பொருளாதாரம் இருந்து இல்லாம போதோ அவர்கள்தான் முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் இந்த உலகத்தில் சொல்லல, நாளை மறுமையில திவாலாகி போன ஓட்டாண்டியா போன நபரை பற்றி நான் சொல்றேன். யார் அவர்கள் தெரியுமா? நாளை மறுமையில அவர்கள் தொழுகையோடு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. தொழுகையோடு வருவாங்க, நோன்போட வருவாங்க, ஜக்காத்தோட வருவாங்க. இது போன்ற நன்மையான காரியங்களோட வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய நன்மைக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? விசாரணை இருக்குதுல்ல, விசாரணை இல்லாம தப்பிச்சிட முடியுமா? நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் தான் விசாரணை என்பது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு யாரிடது கை ஓங்கி இருக்கோ அவங்களுக்கு தான் சாதகமாக அமைது. பார்க்குறோமா இல்லையா? எத்தனை கொலைகள் நடக்குது, எத்தனை வன்முறைகள் நடக்குது, எல்லாம் கட்டுக்கணங்காம போயிட்டு இருக்குல்ல. நாளை மறுமையில் விசாரணை இல்லாமல் யாரும் போயிட முடியாது. இந்த விசாரணையின் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இந்த நன்மைகளோட போறார்ல, தொழுகையோடு போறார், நோன்போட போறார், ஜக்காத்தோட போறார், அத்தனை நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு நபர் போவார். ஆனா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவர் ஒருவரை திட்டி இருப்பார், பிறரை பற்றி அவதூறு பேசியிருப்பார், பிறருடைய பொருளாதாரங்களை தவறான முறையில் அபகரித்திருப்பார், பிறரின் ரத்தத்தை ஓட்டியிருப்பார், பிறரை அடித்திருப்பார். இப்படிப்பட்ட நபர்கள் நாளை மறுமையில் வந்து நிற்பாங்க. யாருக்கெல்லாம் அநீதம் செஞ்சோமோ, யாரை நாம் திட்டமோ, யாரை பற்றி அவதூறு பேசணுமோ, யாருடைய பொருளாதாரத்தை நாம் தவறான முறையில் அபகரித்தோமோ, யாருடைய ரத்தத்தை ஓட்டணுமோ, யாரை நாம் அடித்தோமோ, அவர்கள் எல்லாம் நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க. எல்லாம் வந்து நின்று இவன் அடிச்சிட்டான், இவனை திட்டான், என்னை அவதூறு பேசிட்டான், என் மானத்தை வாங்கிட்டான் என்று எல்லாரும் வந்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இந்த நன்மைகளோடு வந்த நபருடைய நன்மைகளை அவர்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். நாம செய்யறதே கொஞ்சோண்டு தான், அதிகமாக அமல்கள் செய்யல. சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த தியாகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய அமல்கள் எல்லாம் சொற்பமாக தான் இருக்கு. அல்லாஹ் அதுக்கு நம்ம கருணை அடிப்படையில் தான் நாம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். நாம் செய்த அமல்களை வச்சு பண்ண முடியாது. இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் நமக்கு எதிராக வந்து மக்கள் என்று அவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் என்னை பற்றி அவதூறு பேசிட்டான். இந்த அவதூறு என்பது சர்வ சாதாரணமாயிடுச்சு. முதல்ல அவதூறு பேசணும்னா என்ன வேணும்? ஒரு 4 பேர் வேணும். 4 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவன் அப்படி, இவன் இப்படி, இவெல்லாம் உருப்படவே மாட்டான், அவன் இப்படி பண்ணிட்டானா, அந்தமா இப்படி. அதான் பெண்கள் கேட்கவே தேவையில்லை. பெண்கள் 4 பேர் ஒன்னா இருந்தாங்களே, என்ன நினைக்கலாம்? தவறான எதை பற்றி பேசுறாங்க, மார்க்க விஷயங்கள் பேசக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. நம்ம அவர்களை குறை சொல்லல. ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம் என்னது? பிறரை பற்றி, அந்த வீடை பற்றி, இந்த வீடை பற்றி, அந்த பெண்ணை பற்றி, இந்த பெண்ணை பற்றி, அவங்க இப்படி, இவங்க எப்படி, அப்படிலாம் இருந்த காலம் மாறிடுச்சு. இப்போ என்னது? நவீன யுகம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் பரப்பி விடுறது, அது உண்மையா, அது ஆய்வு பண்ணமா, அது சரியான செய்தியா? அப்படி அவர் தவறு செய்திருந்தால் அவரிடத்துல போய் சொல்லணும். அதான மார்க்கம் சொல்லுது. அவர் ஒரு தவறு செய்தால் அழகான முறையில் அவரிடத்துல போய் எடுத்து சொல்லுங்க. ஆனால் என்ன பண்றது? ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அவரை பற்றி போட்டு விட்டுறது. பல லட்சம் மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இதே போல நம்மளை செஞ்சா நம்ம ஏற்றுக்குவோமா? மானம் என்பது புனிதமானது தானே. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பேருரையில் சொன்னாங்களே, ஒரு மூமினுடைய மானம் என்பது இந்த மக்கா நகரத்தை விட, இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனால் சர்வ சாதாரணமாக என்ன பண்ணுறோம்? மானத்தோடு விளையாடிட்டு இருக்குமா இல்லையா? இருக்கவே இருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, நான் நினைச்சதை செய்வேன். ஒருவரை பற்றி தவறு இருந்தால் அவரிடத்துல சொல்லுங்க. ஆய்வு செய்யறீங்களா, அவர் சரியான நபரா, இந்த குற்றம் சொல்லப்பட்டது சரிதானா என்ற விளக்கங்கள்லாம் நம்ம தெரியணுமா இல்லையா? அப்படியே பரப்பி விட்டுறது.
நாளை மறுமையில் வந்து நிற்பாங்க, நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க. இதை செஞ்சியே, நான் என்ன போய் பண்ணேன்? ஒரு ஷேர் தானே பண்ணேன், ஒரு லைக் தானே போட்டேன். கண்டதுக்கெல்லாம் லைக் போடுறோமா இல்லையா? அது ஒரு ஹேபிட்டாக வச்சு சில பேர்லாம் என்ன ஆகிட்டாங்க, பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. ஸ்காலர் பண்ணிக்கிட்டே மேலே லைக் போட்டுக்கிட்டே வருவாங்க. என்ன செய்தி, என்ன படித்தோம், அது என்ன சொல்லுது, அது கூட கவனமே இருக்காது. அப்படியே போகிற போக்கில், ஏன்னா என்னது, கடமை, சமுதாய கடமை ஆற்றுவது போல இதெல்லாம். களத்தில் வந்து நில்லுனா வரமாட்டான். சில பேர்லாம் ஃபேஸ்புக்லேயே போராளிகளாக இருப்பாங்க. களத்தில் வாங்க, மக்களுக்கு ஆதரவு கொடுப்போம், சமுதாய இந்த கேடுகளை பற்றி பேசுவோம், போராட்டம் நடத்துவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு வேலை இல்லை பாய். ஆனால் ஃபோனில் என்ன பண்ணுறது, 4 மணி நேரம் 3 மணி நேரம் இது போன்ற தீமையான காரியங்களை செய்வதற்கு அவங்களுக்கு நேரம் இருக்குதா இல்லையா? இப்போ இது போன்ற விஷயங்கள்ல ஒருவரை திட்டியிருந்தால், ஒருவரை அடித்திருந்தால், அவருடைய மானத்தை நாம் போக்கியிருந்தால், நாளை மறுமையில் அவங்க வந்து நிற்பாங்க. அவருடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் எடுத்து அவர் கொடுத்துருவான். இவர்கிட்ட நன்மையே இருக்காது. இன்னும் பல பேர் வருவாங்க, நிறைய பேர் வச்சிருக்கோம்ல, வருவாங்க, வந்து நின்றா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவன் நீதியாளன் தானே, அவர்களுடைய தீமைகள் எல்லாம் தூக்கி இவர் மேல. அவரை திட்டினல்ல, அவர் அடிச்சல்ல, அவருடைய பொருளாதாரத்தை அபகரிச்சல்ல, அவருடைய ரத்தத்தை ஓட்டினல்ல, அவரை கேவலப்படுத்தினல்ல, அவருடைய தீமைகளை எல்லாம் எடுத்து இவர் மேல் வைத்து, நன்மைகளோடு வந்த நபர், தொழுகையோடு வந்த நபர், நோன்போடு வந்த நபர், ஜக்காத்தோடு வந்த நபர் நரக படுகொலிக்கு போயிடுவார். இவர்தான் முஃப்லீஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வரும்போது நிறைய அமல்களோட, அல்லாஹ்வுடைய தூதர் மெச்சக்கூடிய அளவிற்கு அமல்களோட வந்த நபர் கடைசியில அல்லாஹ் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியா போய் நிற்கிறார்ல, நரக படுகொலியில போய் விழுகிறார்ல, இவர்தான் முஃப்லீஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி தீமைகள்லேருந்து ஒரு மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய தவறு இருக்குல்ல, அவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு சில செய்ய வேண்டிய தவறு அல்லாஹ் நாடியவருக்கு மன்னிப்பான். அல்லாஹ் நாடினா எல்லாருடைய தவறை மன்னிப்பான். அவனுடைய அதிகாரம் யாருக்கு? அவனுக்கு செய்ய வேண்டிய தவறுகள், அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நாம் ஏதேனும் தவறு செஞ்சா, ஆனால் பிற மனிதரை நீ நோவினை செஞ்சீங்கன்னா, அவரை அடித்தாலோ, அவருக்கு துன்புறுத்தல் செய்தாலோ, அவருடைய மானத்தை போக்கி இருந்தாலோ, அவர் உங்களை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாளைக்கு மறுமையில் வந்து நிற்பாங்க. இந்த நிலைமை நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்களை மட்டும் நாம் கருத்தில் கொள்றோமே தவிர, இந்த அமல்கள் நம்மை வெட்டி பிரியக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதுக்காக தான் இந்த உரையுடைய நோக்கம். இரவு நேரத்தில், ஒரு சிரமமான நேரத்திலும் கண்விழித்து நாம் உட்காரதுடைய நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவர் மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரமலான் மாதத்தை அடைந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவரை போன்ற ஒரு துரதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டசாலியா நாம் ஆயிடக்கூடாது. நாம் யாருக்கேனும் தவறு செஞ்சா ஈகோலாம் பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத உலகம், நிலை இல்லாத உலகம், எப்போ வேணால் மாறும். கீழே இருக்கவன் மேலே போயிடுவான், மேலே இருக்கவன் கீழே வருவான், மொத்தமாக எல்லாம் மேலே போனாலும் போயிடுவோம். இங்கேயே இருந்துட போகிறோமா? யோசிச்சு பாருங்க. நிலையான வாழ்க்கையா பார்க்குறோம். எத்தனையோ பேர் 20 வயசு, 18 வயசு, 5 வயது சிறுவர்கள் மரண செய்தி வருதா இல்லையா? இல்லை நம்ம இன்னும் 50 வருஷம் இருக்க போகிறோம், நம்ம லாஸ்ட் டெட் எண்டில் போயிட்டு அப்போ போய் எல்லாம் சரி பண்ணிடலாம், எனக்கு இன்னும் 4 இருக்குது, இப்போதான் எனக்கு 30 வயசு ஆகுது, இப்போதான் 40 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு 20-30 வருஷம் இருக்கு, லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷம் ஆட்சியாளர்கள் பண்ணுறாங்கல்ல, 4 வருஷம் எல்லா டூலையும் பண்ணிடுவான். 5ஆவது வருஷம் என்ன பண்ணுவான்? மக்களுக்கு தேவையான சலுகைகள் எப்படி வரும்னு தெரியாது, பணம் இருக்குதா இல்லையா, அந்த சலுகைலாம் கொடுப்பானான்னு தெரியாது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சொல்கிறதானே
எவன் நம்ப போகிறான்? எல்லாத்தையும் அறிவிப்பாங்க. இது நல்ல திட்டம், இவ்வளோ கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போம், மடிக்கணினி கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம். அந்த மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா? இருந்துட முடியுமா? அல்லாஹ் நமக்கு மரணத்தை நிர்ணயித்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டான், பிந்தவும் மாட்டான். ஆன் த ஸ்பாட், ஆன் த டாட். அப்போ அதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக, நாம் யாருக்கேனும் அநீதி செய்திருந்தால், அவருடைய மானத்தை போக்கியிருந்தால், அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டி இருந்தால், அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன், நாளை மறுமையில் என்னை பிடிச்சிடாதீங்க என்ற அந்த உளப்பூர்வமாக இந்த இறையச்சத்தோட நாம் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையில் அதற்குண்டான கூலி, நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குண்டான கூலியை இறைவன் நமக்கு தருவான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். கடந்த 5 நாட்களாக நாம் பார்த்த அந்த விஷயங்களே ஒரு நினைவூட்டலாக சொல்கிறோம். முதல் நாள் நாம் பார்த்த விஷயத்து, நாம் செய்யக்கூடிய அமல்கள் பாதுகாக்கப்படணும், நாளை மறுமையில் கூலி வழங்கப்படணும்னா அதுக்கு முதல் தகுதி நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இணை வைப்பை சேர்த்து விடாதவர்களாக நாம் இருக்கணும். ரெண்டாவது என்னது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சொன்னாங்களோ அமல்கள் என்ற பெயரில் அதை மட்டும் சரியாக செய்யுங்க. கூடுதலாக நான் எக்ஸ்ட்ரா 4 ரக்காத் தொழுகிறேன், எக்ஸ்ட்ரா நின்று வணங்குறேன், மார்க்கத்தில் இல்லாத புதுமையான பிதத்தான காரியங்களை செய்கிறாங்களே, இந்த அமல்களும் அளிக்கப்பட்டுரும். மூணாவது என்னது? ஒருவரை பற்றி முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுக்கக்கூடாது. இவன் அப்படிதான், இவன் திருந்தவே மாட்டான், இவன் நரகத்துக்கு தான் போவான். யாருக்கு தெரியும்? யாருடைய இறுதி நிலை மாறும் என்று யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணோம்? பேசக்கூடிய நேரத்தில், நம்முடைய நாவுகள் அசையக்கூடிய நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக செய்யணும். பிறர் நம்மை பார்த்து புகழணும், நம்மை பார்த்து மெச்சணும், இவரை மாதிரி ஒரு ஆள் இல்லை, இவரை போல ஒரு கொடைவல்லல் இல்லை என்று முகஸ்துதிக்காக நாம் செய்தாலும் அந்த அமல்களும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தூக்கி தூரம் எறிஞ்சிருவான், நரகத்தில் தூக்கி போட்டுருவான். அடுத்ததாக இன்றைய பார்த்தது தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, நம்முடைய அமல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து நாளை நம் இந்த உலகத்தில் யாருக்கேனும் அநீதி இழைத்திருந்தால், அவரை திட்டியிருந்தால், அவரை அவதூறு பேசியிருந்தால், இந்த உலகத்திலே அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நாளை மறுமையில் அதற்கு நாம் செய்த அமல்களுக்கு உண்டான கூலியை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நாடினால் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வரக்கூடிய நாட்கள் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை எதிர்பார்த்து நாம் பயணிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, இரவுகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக, குறிப்பாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.